உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக அரசியலும் நாமும் மூத்த ஆய்வாளர் தமிழறிஞர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் உயிரோடை தமிழ் உறவுகளே. நாங்கள் தொடர்ந்து ஒரு தத்துவ ரீதியான நிலையிலும் அதே நேரத்திலே அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையிலும் இந்த உலக நடையிருந்து ஒழுகுதல் என்ற அந்த பின்னணியில் நிகழ்ச்சியை நாங்கள் கட்டமைத்துக் கொண்டு செல்கின்றோம். இப்பொழுது உங்களிடம் அரச நிலம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை வைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்களுடைய நிலங்களை கூட தங்களுடைய நிலங்களாக கருதி உலகத்திற்கு வெளிப்படுத்தி வாழ்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இது எங்களுடைய இறைமைக்கான இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது என்பது உலகிருந்த விட இதையும் தமிழ் புலம்பெயர் செய்தி என்பது அந்த மூல தன்மையை உணர்ந்து ஒரு தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இலங்கையில் அரசு நிலம் என்ற பெயரில் தமிழர் சாயக நிலங்களை இலங்கை அரசு உரிமை கோருவது 1960ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையின் காலனித்துவ ஒழிப்பு கொள்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்னன்னு சொன்னால், இந்த அரசு நிலம் என்ற கருத்து பழமையான நீதி அடிப்படையிலோ தமிழர் மக்களின் சம்மதத்திலோ உருவானது அல்ல. முதலில் காலனித்துவ அரசால் உருவாக்கப்பட்டு அந்த நேரத்தில் தான் சிலோன் என்ற ஒரு சொல்லே உருவாக்கப்பட்டது. அதுக்கு மேலே சிலோன் என்ற சொல்லே இருக்கவில்லை. போர்த்துகீயரும் டச்சுக்காரரும் சிலான் என்று சொன்னதற்கும் பிரித்தானிய சிலோன் என்று சொன்னதற்கு கூட வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் போர்த்துகீச காலனித்துவமும் டச்சு காலனித்துவமும் பேசிக்கல மக்களுடைய உள்ளூர் கட்டமைப்புகளையும் உள்ளூர் சட்ட தன்மைகளையும் மக்களுடைய சிங்கள மக்களுடையும் தமிழ் மக்களுடையும் இறைமைகளையும் ஏற்றுக்கொண்ட நிலையத்தான் அவர்கள் தங்களுடைய வர்த்தக ரீதியாகவும் தங்களுடைய போர்த்துகீயர் கத்தோலிக்க மதத்தையும் டச்சுக்காரர் சீர்திருத்த கிறிஸ்தவத்தையும் பரப்ப வேணும் என்ற முறையில் செயற்பட்டார்கள். இதுதான் அவருடைய ஆட்சியாக இருந்தது. ஆனால் பிரித்தானிய அரசாங்கத்தில காலத்துல தான் இந்த நிலம் என்கின்ற பிரச்சனை வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்கள் யாழ்ப்பாண அரசிலும் வன்னியரசிலும் இருந்த நிலையில் யாழ்ப்பாண அரசு 1621ஆம் ஆண்டு போர்த்துகீயரால் கைப்பற்றப்பட்டு அந்த அவர்களிடத்துல போன இறமை 1688 டச்சுக்காரரிடத்துல போய் டச்சுக்காரர் பிரித்தானியர் கைப்பற்றிய பொழுது 1796ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு போனது. ஆனால் வன்னி அந்த நேரத்திலையும் தனக்குரிய தன்மானத்துடைய இனமானத்துடைய இருந்தது. அவர்களுடைய இறமு 1832ஆம் ஆண்டு பண்டாரவன்னியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பிரித்தானியிடம் செல்கின்றது. அது மாதிரி 1815ஆம் ஆண்டு கண்டியரசனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சிங்கள மக்களுடைய இறமையும் முற்றுமுழுதாக பிரித்தானிய இடத்துல போனது. அப்ப இவர்கள் தான் இந்த யாழ்ப்பாண அரசு, கோட்டை அரசு, கண்டியரசு என்ற இந்த மூன்றையும் உண்டாட்சியத்து இந்த சிலோன் என்ற ஒரு ஆட்சியையும் ஒரு ஆட்சி முறைமையையும் சிலோன் கவர்மெண்ட் என்கின்ற அரசாங்கத்தையும் உருவாக்கினார்கள். ஆன காரணத்தினால்தான் இப்பொழுது இவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார்கள், காலனித்துவத்துக்கு முன் நிலங்கள், உள்ளூர் ராஜ்யங்கள், கிராம மரபுகள், கோயில் உரிமைகள், விவசாய பயன்பாடு மற்றும் சமூக மரபுகளை பண்பாடுகள் இணைந்திருந்தன. ஆனால் பிரித்தானிய ஆட்சியில் காலனித்துவ ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத பல நிலங்கள் முடியரசு நிலம் என்று அறிவிக்கப்பட்டன. 1948 சுதந்திரம் பெற்ற பின் அந்த காலனித்துவ நில அமைப்பை இலங்கை அரசு மரபாக பெற்றுக்கொண்டு முடியரசு நிலம் என்பதை அரசு நிலம் என்று மாற்றியது. இதனால் இன்று அரசு நிலம் என அழைக்கப்படும் பல நிலங்களுக்கு நெறிமுறை மற்றும் வரலாற்று நியாயம் இல்லை. அது காலனித்துவ முடியரசு நில அமைப்பின் தொடர்ச்சியே ஆகும். பிரித்தானியர்கள் நிர்வாக வசதிக்காக தனித்த வரலாற்று நிலப்பரப்புகளை ஒன்றாக இணைத்தனர். சுதந்திரத்துக்கு பின் சிங்கள பெரும்பான்மை இலங்கை அரசு அந்த காலனித்துவ அமைப்பை பயன்படுத்தி தமிழர் நிலங்களை அரசு நிலம் என கூறி கைப்பற்றியது. இது நீதி அல்ல, இது புதிய பேரில் தொடரும் காலனித்துவ ஆதிக்கம். இந்த பின்னணியை தான் இன்றைக்கு குருந்தூர் மலையை அவர்கள் ஐயனார் வழிபாட்டை பற்றி பேசுகிறதே தவிர, ஐயனார் வழிபாடு பௌத்த வழிபாடு வருவதற்கு முதலே இலங்கையில இருந்த நாட்டார் வழிபாடுகளுக்குள் பல வழிபாடுகள் இருந்திருக்கின்றன என்பது அவர்கள் மறந்து விட்டார்கள். பௌத்தத்தில் கூட நீங்கள் இதற்காக பௌத்தத்தில் இன்றைக்கும் கதிராமத்தையோன் முருகனையும், பத்தினத்தையோன் சொல்லி கண்ணகியையும், உப்புளித்தையோன் சொல்லி திருமாலையும், கனவுதி தையோன்னு சொல்லி பிள்ளையாரையும் எதற்காக கும்பிடுறீங்க? நீங்களும் அந்த ஒரே இனமாக இருந்து அந்த இனத்தினுடைய தன்மை கூடாக எங்களுடைய இனத்துக்குள் சாதி பிரச்சனை இருந்தது என்பது வெளிப்படையான உண்மை. அது சாதி பிரச்சனையும் மதவரியும் தான் எங்களை அன்றைக்கும் இன்றைக்கும் சீரழிச்சு கொண்டிருக்கின்றதும் உண்மை. அந்த பின்னணியில் ஒரே இனம்தான் சிங்கள இனமாகவும் பிரிவிட்டது என்பதை நீங்கள் மறக்க முடியாது. குவேனி என்ற சொல்லுக்கு திரண்ட அழகி என்பதுதான் பெயர், அது பொருள். அவள் தமிழ் பேசுகிற தன்மை கொண்டவளாக இருந்தால்தான் விஜயனும் இப்பொழுது இருக்கிற ஆராய்ச்சியின்படி வங்கத்தில
தமிழ்நாட்டில இருந்து வங்கத்துக்கு போய் குடியேறிய தமிழர்களுடைய வழித்தோன்றல் தான் விஜயன். மறந்து விடாதீர்கள். இப்பொழுது அதற்கான எத்தனையோ ஆதாரங்கள் வருகின்றன. ஆகவேதான் விஜயன் இலங்கைக்கு வந்த அந்த தொன்மத்தில் கூட குயினி வந்து தமிழ் பேசுகின்ற நிலையும் விஜயன் தமிழ் பேசுகின்ற நிலையும் இருந்தாலும் இவர்களுக்கு காதல் வந்தது. இல்லை, மொழி தெரியாதவர்களுக்கு காதல் வர முடியாது. அது மாத்திரமில்லை, அப்படி காதல் வந்த நிலையில் அந்நியருடன் அவர் குயினி வந்து தொடர்பு கொள்கிறார்னு சொல்லி தமிழர்கள் வந்து உடனடியாக அப்ப நாகரிகர் என்ற கட்டமைப்பு எல்லாம் இருக்கின்றன. அவர்கள் பிரிந்து மட்டக்களப்புக்கு சென்று அங்கிருக்கின்ற மாங்கனி பகுதியில் வாழத் தொடங்கினார்கள் என்பது வரலாறு. அதனால காரணத்தினால்தான் குயினியுடைய பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கும் 11 வயசும் 9 வயசு நடக்கல விஜயன் வந்து கட்டில வச்சு குயினியை குத்தி கொள்ற அந்த நிலையில வந்து இந்த 2 பிள்ளைகளும் காட்டுக்குள் ஓடுகின்றன. மாங்கனியை நோக்கித்தான் ஓடுகின்றார்கள். தங்களுடைய உறவினர்களை தேடி ஓடுகின்ற பொழுது ஒரு பிள்ளை அங்கு போய் சேர்கிறது. இன்னொரு பிள்ளை காட்டுக்குள்ள வழி தவறி போய்த்தான் கம்பகால இருந்து கம்பகா வேடர்கள் மாங்கனி வேடர்கள் என்று இலங்கையினுடைய மூத்த வேடர்கள் சொல்ல 2 பகுதியிலும் பேசப்பட்ட மூல மொழி ஒன்று. இதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாரும். அதுபடினாலதான் இன்னைக்கு சிங்களத்துல வந்து தமிழினுடைய மூல சொற்கள் சிங்களத்தில் தான் 3000க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன என்பது பேரரசு சிவத்தம்பி மட்டுமில்ல 38 துறைகளில் முனைவர் பட்டத்தை பெற்ற தாவிதர்களும் கூறிய உண்மை. அவர் வந்து பண்டாரநாயக்காக்கும் செல்நேயத்துக்கும் எழுதின ஒரு கடிதத்துல வந்து சகோதரி என்ற நந்தோ நாங்க உறவினர் என்ற தலைப்புதை எழுதினேன். அதுல அவர் சொன்னார், நீங்க வந்து தயவு செய்து வந்து இலங்கையில வந்து இலங்கை தமிழருடைய வரலாற்றை பற்றி ஆராய்கிற உயராய்வு மையத்தை அமையுங்கள். தயவு செய்து இந்த மேற்குலகத்துக்கு வர இந்த வரலாற்று குறிப்புகளை தூக்கி எறியுங்கள். இலங்கைக்கு என்ன மாதிரியாக தமிழ் மக்கள் சிங்கள மக்களுடைய ஆட்சியை பாதுகாத்த தமிழர் ஏன் கடைசி காலத்தில் இந்த பிரித்தானிய ஆட்சி ஏற்படுற நேரத்தில் பிலிக்ஸ் பண்டாரநாயக்க, ஜீனியஸ் ரிச்சர்ட் ஜெயவர்தன, சொலமன் டேஸ் பண்டாரநாயக்க எல்லாரும் வந்து போர்த்துகீச பேரோடும் ஸ்பானியல் பேரோடும் இருக்கிறீங்க. எல்லாரும் வந்து மதம் மாறும் நிலையிலும் இருக்கிறீங்க. உங்களை பார்த்து யாழ்ப்பாண காங்கிரசும் பொன்னமன ராமநாதன் போன்றவர்கள் தான் உங்களிடத்துல வந்து கலாநிதி ஆனந்தகுமாரசாமி போன்றவர்கள் தான் ஆனந்தக்களம் வந்து உங்களுடைய பௌத்த மதத்தை பாதுகாருங்கள், உங்களுடைய சிங்கள மதத்தை மொழியை பாதுகாருங்கள். நாங்கள் தமிழர்கள் சிங்களத்தையும் சிங்களர்கள் தமிழையும் படித்து நாங்கள் பிரித்தானிய காலனியத்துக்கு எதிராக எங்களுடைய ஆட்சியை உருவாக்க என்று கூறினார்கள். இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். ஏன் நீங்க பொன்னமன ராமநாதனுக்கு தேர்தல் இழுத்தீங்க? இந்த உங்களுக்கான தலைவராக தமிழன் இருந்தான். வரலாறு நிரூபிக்கிறது. எங்களுக்குள்ளேயே நாங்கள் உருவாகிட்டு கடைசியா வந்து ஒரு நன்றின்றது கூட இல்லாமல் சரியா தமிழனை இந்த மண்ணை விட்டு அடித்து துரத்தலாம்னு சொல்லி நிலத்தை அபகரிக்கிற வேலையை செய்ய வேண்டாம் என்பதுதான் அந்த குருந்தூர் மலையில் வந்து அனுரகுமார திசுநாயக்க கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் இருக்கிற தவறான சட்டங்களையும் 40ஆம் ஆண்டு காலனித்துவ சட்டம் என்று சொன்னால் காலனித்துவ சட்டம் நீங்க தானே சொன்னீங்க. இடதுசாரி தன்மையில பிரித்தானியாவால வந்ததெல்லாம் காலனித்துவம், அதெல்லாத்தையும் மாற்றி உங்களுடைய மக்களுக்கும் உங்களுடைய மண்ணுக்கும் உரியதை கொண்டு வர முடியும். இப்பயும் பிரித்தானியா காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டத்தை கொண்டு வரீங்க. இப்ப எந்த விதத்துல பிரித்தானியால உருவாக்கப்பட்ட சட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? அப்ப நீங்கள் உண்மையிலே நீங்கள் கால் மார்க்ஸுக்கும் துரோகம் செய்கிறீர்கள். நீங்க இடதுசாரி தன்மைக்கும் துரோகம் செய்கிறீர்கள். நீங்க என்னத்தை பேசினீர்களோ நீங்க சிங்கள மக்களுடைய அடிமட்ட தன்மைக்காக தான் ரோகண விஜயவீர போராட வெளிக்கிட்டாருன்ற ஒரு தன்மை இருக்குது. இல்லைன்னு நாங்க சொல்லவில்லை. அதற்கு உங்களோட ரோகண விஜயவீராக்கு செய்கிற துரோகம் தான் இந்த குருந்தூர் மலையை வந்து நீங்கள் வந்து பிரித்தானிய காலனித்துவ சட்டத்துக்கு கீழே நீங்கள் வந்து சிங்களருக்குரியன்னு சொல்றது மறந்துடுறாங்க. எந்த ஒரு மண்ணும் வாழ்கின்ற மக்களுக்குரிய என்பதுதான் கால் மார்க்ஸினுடைய கொள்கை. அந்த உழைப்புக்குரியது. அந்த 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 பகுதியை சிங்களர்களை பாதுகாத்தீர்கள். எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, நாங்க சொல்லவில்லை. அதாவது இந்த ஐயனார் வழிபாட்டை சாதிய வரி பிடித்த தமிழர்கள், மத வரி பிடித்த தமிழர்கள் அதை ஒரு உன்னதமான வழிபாடாக ஏற்றுக்கொள்ளாமல் விட்டத விளைவுதான் இது. உங்களை மட்டும் நாங்கள் குறை சொல்லவில்லை. நாங்கள் செய்த பிழை உங்களுக்கு சாதகமாக வருகிறது. ஆனால் அந்த இடம் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இந்த தமிழர்களுடைய என்பதை நீங்கள் ஒரு இடதுசாரி தன்மையுடன் பார்த்தீர்களா புரியும். தயவு செய்து இந்த மத வெறியர்களுடைய மொழி வெறியர்களுடைய இந்த சட்டங்களை கொண்டு வந்து வைத்து மக்களை ஆள முற்படாதீர்கள். எது உண்மையோ எது நீதியோ அதை கவனத்தில் எடுங்கள். அதை கவனத்தில் எடுத்தீங்கன்னா நீங்க சொல்ற அதிலும் குறிப்பாக வந்து இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவுடைய இன்றைய பிரதமர் ஹரணி அவர்களுக்கு அவர் வந்து சிங்கள பௌத்த பேரினவாத தன்மை கூட வரவில்லை, அவர் சிந்திக்கிற ஒருவர் என்ற கருத்து உலகத்துல இருக்கிறது, இல்லை என்று இல்லை. அப்ப நீங்களாவது இந்த இடத்துல வந்து பெண்களுடைய விடுதலையை பற்றியும் சிறுவர்களுடைய நலத்தை பற்றியும் பேசுகிறீர்கள். அந்த பக்கத்தில் இருந்த குருந்தூர்மலை மக்கள் உடைய அந்த மண் என்றதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு வீணான பாதங்களை கொண்டு வந்து இரு இனங்களையும் நீங்களே பிரித்துக் கொண்டு பிறகு நல்லிணக்கம் என்ன செய்ய போறீர்கள்?
எப்படியாக இலங்கையுடைய பொருளாதாரத்தை வளர்க்கப் போறீர்கள்? இன்றைக்கு இலங்கைக்கு எத்தனை வெளிநாட்டவர்கள் நிற்கின்றார்கள்? தமிழர்களுடைய அந்த 16 ஆண்டு கால நடைமுறை அரசு இருந்த 31 ஆண்டு கால நடைமுறை அரசு இருந்த காலத்தில் எந்த ஒரு அந்நியராவது இலங்கை மண்ணிலே கால் வைத்தார்களா? எங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், அது வேற விஷயம், குடும்பத்திலும் பிரச்சனை வேறும். ஆனால் நீங்கள் இன்றைக்கு செய்கிற வேலை நாளைக்கு முழு இலங்கை தீவையும் சிங்கள மக்களும் வெளியேற தீவாக மாற்றுகிற நிலைக்கு கொண்டு வருவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சரி, இப்ப ஈழத்தமிழர்கள் தன்னாட்சி கோரிக்கையும் ஆதரவான உலக அறிஞர் ஆய்வு என்று நீங்கள் கூறும் பொழுது உலகளாவிய ரீதியில் சுருக்கமாக ஒரு விடயத்தை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். உலகளாவிய உதாரணங்களை பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், வெற்றிகரமான ஒரு தன்னாட்சி போராட்டங்கள் நடைபெற்று முடிந்தது. அதாவது கிழக்கு தீமோரை எடுத்து பார்த்தீர்கள், இனி தெற்கு சூடான், கொசோவா, இனி ஈஸ்ட் தீமோர் போன்ற இந்த நாடுகளில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டிருந்தது. ஈழத்தமிழர்களுடைய கோரிக்கை ஏன் இன்னும் சர்வதேசத்தினால் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அது நல்ல கேள்வி. அதாவது ஈழத்தமிழுடைய கோரிக்கை அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிற காரணம் என்னென்றால், ஈழத்தமிழுடைய தாயகத்தினுடைய பொருளாதார வளம் என்ன என்பது உலக நாடுகளுக்கு இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. இரண்டாவது கட்டத்தில் ஈழத்தமிழர்களுடைய மனித வலு எவ்விதமாக உலக சந்தைக்கான பங்களிப்பை அளிக்கும் என்பதும் தெளிவுபடுத்தப்படவில்லை. அடுத்த கட்டத்தில் ஈழத்தமிழுடைய மூலதனம் என்பது இன்று ஈழத்தில் மட்டுமல்ல, உலகளாவிய நிலையிலும் கூட ஈழத்தமிழுடைய மூலதனம் ஒருங்கிணைக்கப்படவில்லை. அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த மூலதனத்தை கூட எவ்விதமாக அவர்கள் தங்களுடைய மக்களுடைய வாழ்வினுடைய பாதுகாக்கப்பட்ட அமைதியையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கக்கூடிய முறையிலே அதை செலவழிக்கலாம் என்ற ஒரு சிந்தனை கூட முன்வைக்கப்படவில்லை. ஆனால் உலகத்துக்கு எது தேவை? எந்த நாடாக இருந்தாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய பாதுகாப்பை தான் மையமாக கொண்டது. இதை மறந்து விடாதீர்கள். எந்த நாடாகவும் இருக்கலாம், அந்த நாடு தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய பாதுகாப்பையும் தான் மையமாக கொண்டது. இலங்கை தமிழர்களுடைய பின்னணியிலே இலங்கை தமிழர்கள் தங்களுக்கு ஸ்ரீலங்கா செய்த இனஅழிப்பால் செய்த இனங்காணக்கூடிய அச்சத்தில் இருந்து விடுவிப்பதற்கு ஆயுதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டிய நிலை வந்தது. அது கருவியாக பயன்படுத்தப்படுகின்ற போது தங்களுடைய நலனுக்காகத்தான் எல்லா நாடுகளும் அந்த நேரத்தில் உதவி செய்தார்கள். பிறகு அந்த நிலை மாறியது. ஏனென்றால் எங்களிடத்திலே இருந்து நாங்கள் அந்த நடைமுறை அரசை 31 ஆண்டு காலம் செயல்படுத்திய பொழுது உலகத்திலே இருந்த தமிழர்கள் அதனுடைய பொருளாதார பலத்தை, அதனுடைய மனித வளத்தன்மையை, அதனுடைய மூல வளத்தன்மையை தெளிவாக்காமல் விட்டோம். ஆன காரணத்தினால்தான் தேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய 2008ஆம் ஆண்டு மாவீர தின உரையிலே புலம்பெயர் தமிழர்கள் தான் இந்த தமிழர்களுடைய எதிர்காலத்தை முன்னெடுக்க கருத்தை அவர் முன்வைத்ததை காரணம், இப்பொழுது நாங்கள் உலகெங்கும் பறந்து உலகத் தமிழர்களாக இருக்கிறோம். உலகத் தமிழர்களாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய மண்ணினுடைய மனித வலுவையும் எங்களுடைய மண்ணினுடைய பொருளாதார இயற்கை வளத்தையும் எங்கள் மக்களுக்கு மத்தியில உலகெங்கும் இருக்கிற மூலதனத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தி உலகத்திலே இருக்கிற முதலீட்டாளர்களை அங்கு கொண்டு போக முடியும். செய்கிறோமா? செய்யவில்லை. இன்னைக்கு இந்தியா ஏன் எல்லா இடம் வர்றார்கள்? இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய மனித வலுவை கொண்ட நாடு. அந்த மனித வலுவை எவ்விதமாக உலகத்துடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக தங்களுக்கு வளத்தை பெருக்கலாம் என்று சிந்திக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது செயற்கை அறிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு பெரிய ஒரு பரிணாம மாற்றத்தை கொண்டு வர போகின்றது. அப்படி என்றால் இதை எவ்வாறு கையாள போகின்றது இப்பொழுதே அது தொடர்பாக சரியாக அது மாதிரி இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தோட இந்த செமிகண்டக்டர்ஸுக்கான டெண்டரை எடுத்துட்டார்கள், அவர் வழங்க போறார்கள். அப்ப செமிகண்டக்டரை செய்கிற அந்த நிலை வருகின்ற பொழுது அது அசம்பிள் செய்கிற இடமாக இலங்கை மாறும். அப்ப இலங்கை அதை அசம்பிள் செய்கிறமாக இலங்கை மாறுகின்ற பொழுது மாங்குளத்திலையும் பரந்தன்லையும் திருவண்ணாமலையிலும் எக்கனாமிக்கல் ஹப்ஸ் வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படி ஒரு மாற்றம் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாற்றத்தில் எங்களுடைய மக்களை எவ்விதமாக பங்களிக்க வைப்பது, அது எவ்விதமாக எங்களுக்கு சாதகமாக மாற்றுவான்னு யாருமே சிந்திப்பார் இல்லை. அதே மாதிரி மன்னாரிலிருந்து இன்றைக்கு ஆஸ்திரேலியா கூட மன்னாரிலிருந்து மூலவளங்களை பெருவெள்ளமாக எடுத்து செல்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அது குற்றம் இல்லை, அது அவர்களுடைய வர்த்தகம், அவர்கள் தேவை இருக்கிறார், அது நாடுகளுக்கு கூட செல்ல வேணாம். ஆனால் அப்படியே வருகின்ற பொழுது மன்னாரிலிருந்து இன்னும் அதிக அளவில் எங்களோட பக்கத்திலே இருந்து சீனாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் எங்கள் நாட்டிலிருந்து பல வளங்களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு உலகத்துக்கு. இந்த அற்புதமாக சொன்னீர்கள், எங்களோட நாட்டை மையமாக வைத்த இந்த போராட்டம் தொடங்கினது என்று. அதை நீங்க சொல்கின்ற பொழுது எங்களோட நாடு ஆசியாவுக்குள் இருக்கின்ற காரணத்தினால் ஆசியாவை மையமாக வைத்து இந்த போராட்டம் தொடங்கியது. அந்த ஆசியாவை மையமாக தொடங்கின போராட்டத்தால் தான் இன்றைக்கு ஈரானும் ஆசியாவுக்குள் தான் இருக்கின்றது, பலஸ்தீனாவும் ஆசியாவுக்குள் தான் இருக்கின்றது, மத்திய கிழக்கு ஆசியா கண்டம், சரியா ஆசிய கண்டத்தில் தான் இருக்கிறது. ஆசியாவை நோக்கி இந்த போராட்டத்தை இலங்கையில் சுரண்டலாம் என்ற ஒரு நிலையை
உலகத்துக்கு காட்டினால்தான் ஏற்பட்ட என்பதை மறந்துடாதீர்கள். ஆகவே அதிலிருந்து விடுபடாக இருந்தால் நாங்கள் மக்கள் இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்த வேணும். எங்கள் மக்களுக்கான கல்வி உலகத்திலேயே மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? சரி, நாங்கள் எல்லாத்தையும் விடுவோம். உலகத்துல மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அறியாமையும், அடுத்தது வந்து வறுமையும். ஒரு மனிதனுக்கு அறியாமை நீங்க அவன் வந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்வான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வறுமை நீங்க அவன் மிகப்பெரிய சாதனையை செய்வான். எங்களுடைய மக்களுடைய வறுமையும் அறியாமையும் நீக்குவதற்கு நாங்கள் என்ன செய்தோம்? ஆனால் இப்ப சொல்லுவாப்புல அரசு நிலம் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூத்தாடுறேன் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அது இதான் தத்துவத்துல கட்டுரைப்புன்னு சொல்றது. அவர்கள் தங்களுடையது என்று சொல்கின்ற ஒன்றை இல்லை அது எங்களுடையது என்று மாற்று அந்த கட்டிடம் தான் மனித வாழ்க்கை. அதான் வாழ்க்கை. அவன் சொல்றான் என்று போட்டு அவன் எல்லாம் சொல்றான் நான் பேசாம இருக்கலாம் இருக்க முடியாது. உண்மையை பேச வேணும். எங்களுக்குள்ள போட்டிடுறத முதலாவது நிப்பாட்டுவோம். நீங்க இப்ப 17 வருஷத்தையும் எடுங்க. 17 வருஷத்திலும் 17,000 குழுக்கள் வந்திருக்கு. அதான் நாங்கள் கண்ட ஒரே ஒரு வளர்ச்சி. 16 வருஷத்திலேயே 17 வருஷத்துல நிக்கிறோம். இந்த 16 வருஷத்திலும் 16,000 குழுக்கள் வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் 2 பேரா இருக்கிறவர் கூட ஒருவரா பிரிகிறார்கள். அந்த நிலைக்கு வந்துட்டு இன்றைக்கு. அதுக்கு காரணம் என்ன? அப்ப நீங்கள் எல்லாம் அந்த நேரத்தில இருந்து துப்பாக்கிக்கு பயந்தீர்களா? நீங்கள் உண்மையின் நேர்மையுமாக உங்களுடைய மக்களுக்கான உங்களுடைய உயிரையும் கொடுத்து போராடுற நிலையில இருக்க இல்லையா? இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. உண்மை. நீங்கள் கூறுவது போல் எவ்வளவு குழுக்கள் வந்திருந்தாலும் அதை வரவேற்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு குழுக்களும் ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்து அந்த எங்களுடைய மக்களுடைய விடிவுக்காக அவருடைய வளர்ச்சி பாதைக்கு செய்வதற்காக ஒரு திட்டங்களை உருவாக்கி இருப்பார்கள் என்றால் அப்பப்பா எங்கே போயிருப்போம். குழுக்கள் வர்றது, அந்த குழுக்கள் வந்து தாங்கள் வந்து ஒரு சேர்த்திட்டத்தை உருவாக்கி அதன் வழியாக பயணிக்க வேணும். பயணிக்க அவர்களே எல்லாரும் இணைஞ்சு இதில் வந்து இன மத மொழி பேதம் கூட இல்லை. மனித பிரச்சனை இன்னைக்கு வந்து சிங்களவனும் சாப்பிட நிக்க போறான், தமிழனும் சாப்பிட நிக்க போறான், மலையாள தமிழன் சாப்பிட நிக்க போறான், முஸ்லீம்களும் சாப்பிட நிக்க போறோம். இலங்கையில அந்த நிலை தான் வந்து கொண்டிருக்கு. அந்த நிலையை மறந்துடாதீங்க. முதல் வந்து மனிதத்துவத்தை பாதுகாத்துங்க. மனிதத்துவத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்களோட மண்ணினுடைய பொருளாதாரம் ஏற்கனவே தமிழில் உட்கட்டுமானம் என்ற ஒரு நூலையே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல நடைமுறை அரசு இருந்த காலத்துல வெளிவந்தது. அதை முன்னெடுக்க வேண்டியவர்கள் கூட அதனை முன்னெடுக்காமல் என்ன செய்யறாரு என்றால் தங்களுக்கு தரப்பட்ட தாங்கள் பயிற்சி பெற்ற துறைகளை விட்டு வேறு துறைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதான் இப்ப இருக்கிற பிரச்சனைகளே காரணம். நீங்கள் பயிற்சி பெற்ற துறையில் நீங்கள் செயற்படுகின்ற பொழுது உங்களுக்கு வந்து எந்த நேரத்திலும் பிளந்து போற தன்மை வராது. நீங்கள் பயிற்சி பெற்ற துறையை விட்டுட்டு வேறொரு துறையில் செயற்படுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு ஆற்றாமை வரும், இயலாமை வரும். அப்படி ஆற்றாமை இயலாமை வருகின்ற பொழுதுதான் எங்களுக்குள்ள பல குழுவா பிரிகிற நிலை வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அற்புதம். இன்றைய உங்களுடைய இந்த ஈழத்தமிழர் தன்னாட்சி கோரிக்கைக்கு ஆதரவான உலக அறிஞர் ஆய்வு என்ற தலைப்பில் நாங்கள் அதற்கு முன்னர் உலக நடை அறிந்து ஒழுகுவதற்கான வாராந்த சிந்தனையாகவும் இன்றைய உலக அரசியலும் நாமும் என்ற தலைப்பில் உரையாடுகின்றோம். மிகவும் சிறப்பு கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம்.